வெளிநாடுகளிலிருந்து குடியேறியவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒன்று இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தின் பல பகுதிகளில் வெடித்துள்ளது. இந்த போராட்டங்கள் பல இடங்களில் தற்போது வன்முறையாக மாறி வருகின்றன. இதனால் பிரிட்டன் முழுக்க கலவரம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இதுவரை போலீசார் பலரை கைது செய்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிய வந்துள்ளது. பிரிட்டன் நாட்டில் கடந்த மாதம்தான் பொது தேர்தல் நடந்தது. இதில் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. எதிர்க்கட்சியாக இருந்த தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் கீர் ஸ்டார்மர் பிரதமரானார். இதனிடையே தொழிலாளர் கட்சிக்கு சிக்கல் தரும் வகையில் அங்கு இப்போது மிகப்பெரிய வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளன. அதை சமாளிக்க முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், கடந்த வாரம் வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள சவுத்ஃபோர்ட் என்ற இடத்தில் உள்ள குழந்தைகள் நடன வகுப்பில் திடீர் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. இதில் 3 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் பிரிட்டனில் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் குடியேறுவதே இதுபோன்ற தாக்குதலுக்கு காரணம் என கூறி அங்கே பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. 3 சிறுமிகள் உயிரிழக்க காரணமான அந்த தாக்குதலில் கைதாகியுள்ள நபர் வெளிநாட்டில் இருந்து குடியேறியவர் என்றும் அவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் தவறான தகவல்கள் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது. இதனால் முஸ்லிம் எதிர்ப்பு குழுக்கள் திடீரென இந்த போராட்டங்களை ஆரம்பித்துள்ளன. கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் நடந்து வந்த போதிலும் கடந்த சனிக்கிழமைதான் இது மிகப்பெரிய வன்முறையாக வெடித்துள்ளது. இதற்கிடையே தீவிர வலதுசாரி இயக்கங்கள் திட்டமிட்டு இந்த போராட்டங்களை நடத்துவதாக அந்நாட்டு பிரதமர் விமர்சித்துள்ளார். மேலும் சிறுமிகள் உயிரிழக்க காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த அவர் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். பிரிட்டனை பொறுத்தவரை கடந்த 2011 கடைசியாக மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது. அப்போது லண்டனில் கருப்பினத்தவர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றதை தொடர்ந்து பல ஆயிரம் பேர் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தினர். அப்போது சில இடங்களில் வன்முறை வெடித்தன. இதற்கிடையே சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே மீண்டும் தற்போது வன்முறை சம்பவங்கள் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.